இந்த சாக்லேட் டிஸ்ப்ளே பண்றதுக்குள்ள 3 வாட்டி பிரேக் ஆயிருச்சு. ஃப்ரம் ஹோம்பேக்கர் டு பெஸ்ட் ஆஃப் சீரிஸ் எபிசோட் 54. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சாக்லேட் டிஸ்ப்ளே அப்படின்றப்ப எனக்கு எதுவுமே புரியல, எப்படி பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா போக போக இதுதான் ப்ராசஸ், இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுச்சு. இந்த சாக்லேட் டிஸ்ப்ளே பண்றதுக்கு எங்களுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வேணும், என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்றத நாங்க எல்லாமே அசம்பிள் பண்ணி மெல்ட் பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடும். இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா 4 டேஸா நாங்க கண்டினியூவா பண்ண ஒர்க். இதை வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு 1 மினிட்ல சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பண்றப்ப எனக்குமே வந்துட்டு எப்படி சாக்லேட் டிஸ்ப்ளே இருக்கும் அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் நாங்க ஷேப் எல்லாம் கட் பண்ணி வச்சு அதை நல்லா ஸ்மூதன் பண்ணியும் விட்டாச்சு. அதுக்கப்புறம் இது எல்லாமே அசம்பிள் பண்ணணும். அங்கதான் பெரிய விஷயமே இருக்கு. அதை கரெக்டா பேஸ்மெண்ட் கரெக்டா வச்சு அந்த 4 சைட்ஸுமே நம்ம கரெக்டா அசம்பிள் பண்ணி ஸ்டிக் பண்ணணும். அதை ஃப்ரீஸுமே பண்ணணும். இது பண்றப்பையும் ஸ்டிக் பண்றப்பையும் ரொம்பவே ஈஸியா தெரியும். பட் ரொம்பவே பெரிய ப்ராசஸ் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா டக்குன்னு நம்ம ஸ்லிப் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரேக் ஆயிரும். பட் ஹவவர் இந்த ப்ராசஸ் வர நாங்க சர்க்கிள்ஸ் எல்லாம் வைக்கிறது அது எல்லாமே நாங்க நல்லாவே பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஷைனிங்காக கிளிட்டர் கலர் பண்றது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டிசைன்ஸ் பண்ணிட்டோம். இந்த கீழே பேஸ்மெண்ட் பண்ற வரை நல்லா தான் இருந்துச்சு. பட் அந்த கிராமோபோன் எடுத்து மேல வைக்கிறதுக்கு மட்டும் எங்களுக்கு 4 to 5 மெம்பர்ஸ் தேவைப்பட்டாங்க. இது ஸ்டிக் பண்றதுப்போ எங்களுக்கு வந்துட்டு 2 to 3 டைம்ஸ் மேல பிரேக் ஆயிருச்சு. பட் அட் லாஸ்ட் நம்மளோட கிராமோபோன் இப்படிதான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.